வணக்கங்க, எப்படிங்க இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நன்றாய் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் என் அருமை சகோதர சகோதரிகளே. நீங்கள் ஒரு நண்பர்கள் குழுவில் இருக்கும் பொழுது மதம் மற்றும் அரசியல் சார்ந்த கருத்துக்களை பகிரவே கூடாது. அப்படி பகிர்ந்தால் நிச்சயமாக அந்த நண்பர்கள் கூட்டம் எதிரிகள் கூட்டம் துரோகிகள் கூட்டமாக மாறக்கூடிய சூழல் வராங்க. உங்களை அறியாமல் உங்கள் மீது உங்கள் குழுவிற்குள் ஒரு எதிர்ப்பு நிலை உருவாகி, அது ஆங்கிலத்தில் ஹேட் என்ற ஒரு வார்த்தை சொல்வார்கள். அங்கு அன்பு என்று ஒன்று தொலைந்தே போகும். ஒருவர் மதத்தை பற்றி பேசும்பொழுது மற்றவர் அதை எதிர்த்து பேசும்போது நிச்சயமாக அமைதியாக இருக்கும் நபர்களையும் அது பாதித்துவிடும். ஐயகோ இவன் என் மதத்தை பற்றி பேசுகிறான், ஐயகோ இவன் அரசியல் தலைவனை பற்றி பேசுகிறான் என்று அவர்களுக்குள் ஒரு விதமான வன்மம் உங்கள் மீது உருவாகக்கூடும். ஆகையால் நிச்சயமாய் புரிந்து கொள்ளுங்கள், நண்பர்கள் குழு என்பது அன்பை பொழிவதற்காக, உங்கள் மனக்குமுறலை கொட்டுவதற்காக, எதிர்ப்பையோ வன்மையோ கக்குவதற்காக அல்ல. இதை புரிந்து கொண்டால் நிச்சயமாக அந்த நண்பர்கள் குழு மிக ஆரோக்கியமான குழுவாக இருக்கும். அதை இல்லாத பட்சத்தில் நீங்கள் நான் எப்படி வேணுமானால் பேசுவேன், நான் களத்தில் இல்லாமல் இங்கே வந்து தான் கொட்டுவேன் என்று சுவரோரத்தில் இருந்து நீங்கள் வார்த்தைகளை விட்டெறியும் பொழுது நிச்சயமாக நீங்கள் அங்கே வன்மம் உங்கள் மேல் வந்து விழும்போது உங்களை அறியாமல் ஒரு விதமான துன்பம் உங்கள் மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். உங்களுக்குள் எந்த ஒரு சந்தோஷமும் இல்லாமல் அந்த நாள் முழுவதும் அவன் அப்படி பேசிவிட்டான், நான் இதற்கு எதிர்வினையாற்ற வேண்டும் என்ற நிலை உருவாகி கொண்டே இருக்கிறது. நண்பர்கள் குழு நமக்கான குழு, நண்பர்கள் குழு அன்பிற்கான குழு, நண்பர்கள் குழு நிச்சயமாய் உங்கள் மனக்குமரங்கள், உங்கள் துன்பங்கள், உங்கள் சந்தோஷங்களை பகிரக்கூடிய குழு. அதை விட்டு வன்மத்தை கக்கும் குழுவாக மாறினால் நிச்சயமாக எதற்காக அந்த குழுவில் நீங்கள் உள்ளீர்கள் என்பதை மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்க சூழல் உருவாகும். அது மற்றவர்களையும் பாதிக்கக்கூடிய சூழல் உருவாகும். ஆகவே புரிந்து கொள்ளுங்கள், நண்பர்கள் குழுவில் எப்பொழுதும் மதம் சார்ந்த கருத்துக்களையும் அரசியல் சார்ந்த கருத்துக்களையும் பகிரவே கூடவே கூடாது.